Hello guys. Next topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதுலயே வந்து ஏரியா மொமெண்ட் மெத்தட்ல வந்து ஃபிக்ஸ்டு பீமோட டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா பார்க்க போறோம். அப்ப வந்து லோட் கேஸ் வந்து ஃபிக்ஸ்டு பீம்ல லோடு சென்டரா ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா மொமெண்ட் அட் ஏல வந்து -WL/8, அதே மொமெண்ட் அட் பில வந்து -WL/8. இதுல வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து ரெண்டு மொமெண்ட்டுக்கும் ஈக்குவலா தான் வரும். சில இதுல சேஞ்ச் ஆகும். டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னா WL³/192 EA. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப மொமெண்ட் அட் ஏல வந்து -WL²/12. மொமெண்ட் அட் பிலையும் -WL²/12. இதே வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னா WL/4/384 EI. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லோடு வந்து இது லென்த் வந்து வேரியில வந்து ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப மொமெண்ட் அட் ஏ வந்து -WAB²/L². அதே மொமெண்ட் அட் பில வந்து -WA²B/L². இங்க வந்து ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து WA³/B³/3EI × L³. WA³/B³/3EI L³. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பீம்ல ரெண்டு லோடு ஆக்ட் ஆயிருந்தா ரெண்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப ஃபார்முலா வந்து -WAL - AL -WAL - AL. இதே வந்து மொமெண்ட் அட் பி வந்து -WAL - AL. இப்ப மூணு மொமெண்ட்டுக்குமே ஒரே மூணு லோட் கேஸ்க்கு மொமெண்ட் வந்து ஒரே ஃபார்முலா, ஒரே லோட் கேஸ்க்கு மட்டும் வேரி ஆகுது. அது எதுக்குன்னா அது லோடு வந்து மிட்ல ஆக்ட் ஆகாம வேரியிங் லென்த்ல ஆக்ட் ஆனா அதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னா WA² × 3L - 4A / 24 EA. WA² × 3L - 4A / 24 EA. Thank you. Next topic நாளைக்கு பார்க்கலாம்.